சிஎம் அவங்களால இந்த படம் வந்திருக்கும். 9 மணி அப்போ ரொம்ப எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் வரவேற்பா இருக்காங்க. என்ன சொல்லுதான் தெரிய வரல எங்களுக்கு எதுவுமே. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா தளபதின்றவரை கொண்டாடி இருப்போம். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் அது முடியும். மிகப்பெரிய வரவேற்பா இருக்கும். மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா பல தடைகளை தாண்டி வருது இந்த படம். ஒரு சிஎம் அவங்களால இந்த படம் வந்திருக்கும். அதுக்கான போராட்டத்தை தளபதி வெற்றி தலைவர் அவர்கள் எடுத்திருப்பாரு. அதனால இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி சொல்ல தமிழ் முதலமைச்சர் படம் இதை நான் வரைக்குமே நல்லா சொல்லுங்க. ரொம்ப வாய்ப்பாக தான் இருக்குது வரைக்கும். எப்போ 9 மணி ஆகணும் காத்துனுக்குறோம். எப்பவுமே 4 மணிலாம் ஊற்றுவாங்க படத்தை. இப்போ 9 மணி அப்போ ரொம்ப எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் வரவேற்பா இருக்காங்க. என்ன சொல்லுதான் தெரிய வரல எங்களுக்கு எதுவுமே. பல தடைகளை தாண்டி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடும். எப்படி இருக்குமா? ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா தளபதின்றவரை கொண்டாடி இருப்போம். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் அது முடியும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சரோட படம் ரிலீஸ் போது எங்களுக்கு கிட்டத்தட்ட அப்போ முன்னாடி ரிலீஸ் இருந்தா ஒரு 10% ஒரு சந்தோஷத்துல கொண்டாடினது இப்போ 100% சந்தோஷத்துல கொண்டாடிப்போம். அந்த மாதிரி ஒரு 3 மடங்கு மேல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட 30-20 வருஷமாலாம் மக்கள் இயக்கத்துல எல்லாருமே உழைச்சிருக்கோம். இன்னைக்கு உழைச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு மக்கள் இயக்கத்தை இவ்வளவு பெரிய கட்சியா மாற்றி அதுல வெற்றி பெற்று இன்னைக்கு இந்த படம் வருதுன்னும் போது நான் உலகமே வியப்பா பாக்குது. நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். எங்க வாழ்நாள அவ்வளவு சந்தோஷமான நாள் இன்னைக்குதான். ஆனா இதுதான் கடைசி நாள் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு. அதுதான் இப்ப அண்ணனை பத்தி கேட்கணும் அப்படின்னா அவருக்கு டைம் இருந்தா இன்னொரு படம் நடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நாங்க மிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். இன்னைக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்தாலும் தியேட்டர்ல தான் இது பார்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா வெயிட் பண்ணி இருக்கிறதுக்கு செம்மையா இருக்கு. ஸோ படத்தை பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கும். வினோத் வேற லாஸ்ட் 30 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பங்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட வேண்டியதுதான். இன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே. ஸோ அண்ணனுக்கு இன்னைக்கு லாஸ்ட் படமா இருந்தாலும் இதோட இல்லை, இன்னும் ரிலீஸ்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ செலிப்ரேட் பண்றோம். இன்னைக்கு தியேட்டரே கிளிக்கும். ஸோ இன்னைக்கு இது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் சூர்யாவுக்கும் பர்த்டே. அவருக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. பல படங்களுக்கு தடைகள் வந்து ஆனா இந்த படத்தோட தடை வந்தனாலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் இருக்கு. அது எப்படி சந்தோஷமா இருக்கு? கண்டிப்பா அதுக்கு காரணம் வந்து அரசியல் சூழ்ச்சி தான். காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் வந்து அப்ப அரசியலுக்கு வரன்ற சொல்லலாம் தளபதி அவரு. ஆனா இப்ப அரசியலுக்கு வராருன்னு தெரிஞ்சு அதனால பல காரணத்தை காட்டி இந்த படத்தை தடை பண்ணால தவிர மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு வந்திருக்குது. படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கஷ்டமா தான் இருக்கு. தளபதி மீண்டும் படம் இதோட நடிக்க மாட்டாருன்றது வருத்தம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. நான் வந்து ரொம்ப நாளா விஜய் தளபதி ஃபேன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல பார்க்கும் போதெல்லாம் அப்பா பார்த்தோம். அதுல நிறைய படங்கள் இருக்கு. அதுல ஏதாவது சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே அரசியல் சூழ்ச்சி தான். வேற எதுவுமே சொல்றது எதுவுமே இல்லை. மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு தோணுது. வேற எதுவுமே கிடையாது எங்களுக்கு. அவங்க பண்ணது எல்லாமே அவங்க தான் தோணுது. எனக்கு எல்லாமே வெற்றி தான். இதுக்கு மேல வெற்றி தான் தளபதி. வேற எதுவுமே கிடையாது.
எங்களுக்கு இன்னொரு 10 படம் வச்சா கூட எனக்கு ஹாப்பி தான் சார். இந்த லாஸ்ட் படம் வந்து எங்களை ஒட்டி ஒரு 3 ரன் இருக்குது. அரசியல் வேற, தளபதி வேற. எங்களுக்கு இப்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது சார், அவர் அரசியலும் போயிட்டாரு, பொதுமக்களை பார்த்து டைம் கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல படத்தை வச்சு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால தான் அவர் கடைசி படம் சொல்லிட்டா போல இருக்குமே, வேற எதுவுமே கிடையாது சார். படத்தோட முதல் நாள் வந்து நிறைய இடத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இன்னமும் 9 மணி ஷோன்னு கார் கொடுத்துருக்காரு. ஏன்னா நினைக்கிறீங்க அது என்ன சொல்லணும்னா, பொதுமக்கள் யாரையும் ஃபர்ஸ்ட் பார்க்குற படம் சார் மெயின், சரிங்களா? அதுக்கப்புறம் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் தான். பொதுவாக நான் நீட்டோட பண்ணி பார்க்குறேன் படம், வேற எதுவுமே இல்லை. யாருக்கும் ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் கூட பார்க்குற படம், அவ்வளோதான். நீங்க எவ்வளவு விஜய் சார் மேல இருக்கீங்க? உங்களுக்கு முதல் படம் என்ன பார்த்தீங்க? நான் விஜய் சார் லவ் டுலாம் அதுக்கு முன்னாடி நிறையா படம் நெஞ்சு இருக்கு. வேறு எவ்வளோ படங்கள்லாம் இருக்கு சார். சொல்ல போனால் நான் என் வயசுல வந்து லவ் டுல வந்து ஆரம்பிச்சது சார், எதுவுமே இல்லை. எம்ஜிஆர் சாருக்கு வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதேதான், அதே அந்த ரெக்வஸ்ட் தான் எம்ஜிஆர் சார் நடந்த மாதிரி தான். ஒரே ஒரு படம் மட்டும் நடிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எங்க சைட்ல அதை தான் நாங்க கேட்கறோம். ஏன்னா படம்ன்றது தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நம்ம எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பண்ணுவோம். அதுதான் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக ரிலீஸ் ஆனது ஒரு சந்தோஷம். ஒரு இடத்துல 9 மணி ஷோ வந்து இங்க கொடுக்குறாங்க. மற்ற எல்லா ஸ்டேட்லயும் வந்து 6 மணி ஷோ இருக்கு. விஜய் தனியார் அவர் படத்துக்கே நிறைய நினைக்கிறீங்க. இல்ல அப்படி இல்ல. அதாவது நீங்க இந்த விஷயத்துல வந்து நீங்க ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணோம். ஆட்சிக்கு வந்துட்டாருனால நாங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணவே இல்லை. நாங்க நினைச்சா 4 மணி ஷோ கண்டிப்பா போட்டிருக்கலாம். அவர் தான் சிஎம், அவரோட பெயருக்கு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனா முன்னாடி இந்த முதலமைச்சர் என்ன இஷ்யூக்காக 4 மணி ஷோ கட் பண்ணாரோ தமிழ்நாட்டில், அதே இஷ்யூ தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். அதனால நல்லது தானே. இப்ப 4 மணி போடுறதால நாங்க ரசிகர்கள் நாங்க சந்தோஷம். ஆனா மக்கள் சில விஷயங்கள், ஒரு கூட்ட நெரிசல், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணுன்றதுக்காக தான் 4 மணியை கட் பண்ணிருக்கோம். ஒரு பக்கத்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனாலும் இன்னொரு பக்கத்து வந்து தொடர்ந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த போராட்டம் வந்து உண்மையான போராட்டம் தான். அதான் இந்த சமயத்துல வந்ததுன்றது யாருக்கும் தெரியாது இல்லையா? இதே 6 மந்த் முன்னாடி யாருக்கா தெரியுமா இந்த டேட்ல வரும்ட்டு? அது சூழ்நிலை. அந்த போராட்டமும் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். நீங்க எவ்வளவு விஜய் சார் பண்ணாரீங்க? நீங்க எந்த படம் ஃபர்ஸ்ட் வச்சு பாத்தீங்க? நான் முதல்ல FDFC ஷோ பார்த்தது வந்து கில்லி. அப்ப எனக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்ன வயசு தான், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. இப்போ 20 வருஷமா நான் இதே மன்றத்தில் இருக்கேன். இன்னைக்கு கட்சியில் இருக்கேன். இன்னைக்கு எனக்குன்னு ஒரு அங்கீகாரம். எல்லாம் எங்க அண்ணன், என் தளபதி, எல்லாம் எங்க கடவுள் அவர் தான் எல்லாம் எங்களுக்கு சமர்ப்பிச்சது.